இந்த பத்திரிக்கை ஒத்தரை விடாம எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கான். இத படிக்கிறது யாராவது பார்த்தானா நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிருவோம்பா. பாப்பையா, சலி பாப்பையா. ரெடி சார். ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன சார் இதெல்லாம்? உங்க டேபிள பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டா இருக்குதா? மருந்து, செல்லஸ்கோப்பு, வேப்பல, பச்சை மிளகா, வேறு. என்ன டிஸ்பென்சரியா, சந்த கடையா? ஏன் வைத்திய முறையே தனி டைப்டா. நான் இயற்கை வைத்தியம், இங்கிலீஷ் வைத்தியம், நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், மாந்திரீகம், தாந்திரீகம், யாந்திரீகம், ஆயுர்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம் எல்லாம் கலந்து என் வைத்தியம். நீ யாரா என்ன கேட்கறதுக்கு? ஊர் வியாபாரம் வரைக்கும் நான் தான் டாக்டர். டாக்டர் டாக்டர் டாக்டர், இது யார் டாக்டர்? நீங்க தான் டாக்டர்? வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்க சாதாரண டாக்டர் இல்ல, தீராத நோயை தீர்க்கிற டாக்டர். டாக்டர் திலகம், டாக்டர் மேதை. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்படிதான் போன மாசம் அமெரிக்காவில் ஒரு பைத்தியக்காரன் கேஸ். பைத்தியமா? எப்படி குணப்படுத்துறீங்க அதை சொல்லுங்க சார். ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல டாக்டர், ஒரு ரவுடி கிட்ட இருக்கிற பயத்தினால எங்க அப்பா தினம் சாயங்காலம் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கண்ணுல கண்டவங்களை எல்லாம் போட்டு உதவதன்னு உதைக்கிறாரு. அவரை குணப்படுத்த உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல டாக்டர், என் பாடி தாங்காது, ஏற்கனவே வீக், என்ன விட்டுருங்க. டாக்டர் நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது டாக்டர். இல்ல, அமெரிக்கா பைத்தியம்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். உள்ளூர் பைத்தியம்னா எனக்கு ரொம்ப பயம். இப்ப உங்ககிட்ட எப்படி கெஞ்சிரும் பாத்தீங்களா? டாக்டர் டாக்டர் 100 ரூபாய் ஃபீஸ் தரேன். பணத்தை சம்பாதிச்சிடலாம், உயிரை சம்பாதிக்க முடியுமா? டாக்டர் 200 ரூபாய் தரேன். என் உயிருக்கு அதான் விலையா? டாக்டர் 300 ரூபாய். 300 ரூபாய் ஒரு தரம், 300 ரூபாய் 2 தரம், 300 ரூபாய் 3 தரம். என் உயிரை என்ன ஏலம் போடுறீங்களா? எனக்கு வேண்டாம், விட்டு மணி அடிச்சிருங்க. டாக்டர், உங்களை விட்டா எங்க அப்பாவை காப்பாத்த யாராலையும் முடியாது டாக்டர். அம்மா, நீங்க கதையே தெரியாம வசனத்தை மட்டும் எழுதிக்கிட்டு போறீங்க. இப்போ எல்லாம் வசனம் எழுதுறதுக்கு கதையே தேவையில்லை டாக்டர். என் கதையே வேற. டாக்டர், இது பாருங்க, முடிவா 500 ரூபாய் தர்றேன். வேணும்னா நீங்க வாங்குற உதவியை பொறுத்து அப்பப்ப ரேட்டை இன்க்ரீஸ் பண்றேன். அம்மா, நீங்க டாக்டர் கூப்பிட வந்தீங்களா இல்ல அடியார கூப்பிட வந்தீங்களா? ரெண்டு ஒண்ணுதான் டாக்டர். அடியாளு உதைக்கு பணம் கேட்பான், டாக்டர் ஊசிக்கு பணம் கேட்பாரு. டாக்டர், நீங்க இந்த இடத்துலதான் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நான் நல்லா யோசனை பண்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு உதைக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டாக்டர், சம்பாதிக்கிறதுக்கு வழியே பாருங்க டாக்டர். நிறைய சம்பாதிப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா டாக்டர். சரி, கொடுங்க, ஆனதாகட்டும். உங்க அட்ரஸ் என்ன? ஆமா, நான் வெளியில வாங்குற உதைக்கெல்லாம் கூட நீங்க பணம் கொடுப்பீங்களா? முதல்ல நீங்க எங்க வீட்டுல வந்து வாங்கிக்கங்க. எங்க அப்பாவை குணப்படுத்துங்க டாக்டர். நான் வரேன் டாக்டர். ரஞ்சிவி, ஏன்டா அவசரமா வர முடியா போன் பண்ண? இன்னைக்கு என்ன தேதி? நான் வாடகை பணம் கொடுக்க வேண்டாமா? வழக்கம் போல உங்ககிட்ட தானே வாங்கி கொடுக்கணும்னு போன் பண்ணேன். ஆனா இப்ப டிஸ்பென்சரி நடத்துறது நீ, மாசம் மாசம் வாடகை கொடுக்கறது நானா? கரெக்ட். இந்த லட்சணத்துல ஒரு பெரிய பட்டம் டாக்டர். இத பாரு, யார் எந்தெந்த பட்டத்துக்கு லாயக்கே இல்லையோ அததான் வச்சுக்கணும். ஏன் அவசரப்படுற? நீ எக்கச்சக்கமான வருமானம், சினிமா, பீச், ஹோட்டல் எல்லாம் ஏன் செலவுதான். உன் மனசு கேட்காது, நீதான் செலவழிக்க போற. இன்னைக்கு எப்படியாவது காதல் வசனம் பேச வச்சு ஆகணும்டி. எப்படியா அவர் காது கட்டுற மாதிரி ஒரு கதை கட்டி விடுவோமே. என்ன கதை? நம்ம சாந்தி இருக்காளே, அவன் நிஜமாவே அவரை காதலிக்கிறா அப்படின்னு ஒரு பொருளிய கிளப்பி விடுவோம். நமக்கு என்ன, வீதிப்படி ஆகட்டும். என்னடி இதெல்லாம்? காதல்டி. அப்ப தாண்டி நடிப்புல உணர்ச்சி வருண்டி. சரிடி. எதுக்கத்தாலும் டிடிங்கிற மாதிரி பேசுறது. அதுவும் நம்ம ஹீரோ வர்றாடி. முதல்ல போங்க, இப்ப பாரு வேடிக்கை. ஆமாண்டி, நான் சொல்றது நிஜம்தான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். சாந்தி பிரபுவை காதலிக்கிறா. ஒரு நாள் பழக்கத்திலேயே காதலா? காதலுக்கு ஒரு நாள் ரொம்ப அதிகண்டி, ஒரு நிமிஷம் போதும். நேத்து சாந்தி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்ன? பிரபு மாதிரி வாட்ட சாட்டமான ஆளை நான் பார்த்ததே இல்ல, அவர் கண்ணை பார்த்த உடனே நான் அப்படியே மயங்கிட்டேன், அப்படி இப்படின்னு அளந்தாடி. ஆனா அவருக்கு காதல் வாசனம் கூட பேச வர மாட்டேங்குது. அதையும் நான் அவகிட்ட சொன்னேன்டி. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நாடகத்துல வராட்டி பரவாயில்ல, நடைமுறையில வந்தா போதும்னு சொல்றாடி. அப்பா, நாடகமே அம்போதானா? இப்ப பாருங்க, காதல் மனம் புரிய போகும். எங்கே சாந்தி? சாந்தி, சாந்தி, சாந்தி. கண்ணே, என்ன தடுக்காத, புல் மூடு, விட்டுடு. நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்ணே. காலங்கள் கடந்தால்
யுகங்கள் முடிந்தாலும் காதல் என்பது சாஸ்வதமான வார்த்தை என்றோ, அந்த இனிய சொல்லுக்கு உயிர் உடல் எல்லாம் நீதான் கண்ணே கண்ணே கண்ணே. என்னடி என்னென்னமோ பேசுறாரு. காதல் காதல் அப்படியே ஆள உருக்குது. கவனே கவனே நடக்கட்டும். அன்பே, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்றான் புரட்சிக்கவி. மலையே கடுகாகும் போது கேவலம் இந்த நாடகம் எந்த மூலை கண்ணே, எந்த மூலை? என்னடி இது டைலாக மாத்தி மாத்தி சொல்றாரு. இதாண்டி ஒரிஜினல் டைலாக். அதை விட இதாண்டி நல்லா இருக்கு. நீ அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. அவர் இஷ்டத்துக்கே விடு. அப்பதான் எஃபெக்ட் இருக்கும். வரணுங்க. உன்னை உச்சி முதல் பாதாதி கேச வரை வர்ணிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. எதுக்கு? எதுக்கு? என்னடி எதுக்குங்கிற? எதுக்கு? அதுக்குதான் என்னையே பார்த்து பேசுறாருடி. பின்ன என்ன என்ன பார்த்தா பேசுறாரு? நீ தானடி கதாநாயகி. நீயும் போய் பேசு சார். பேசுங்க சார். நான் அப்படி ஏன் எடுத்துட்டீங்க? பேசுங்க. முடியாது. என் பேச்சுக்கு தான் உன் பார்வை பிரேக் போட்டுடுச்சு. மனோகர கண்ணால டச் பண்ணிட்டான். சாந்தி போ. ஐயோ நெருங்குது நெருங்குது. ரொம்ப நெருங்குதா? ஆமா. போச்சு போச்சு. கைய பிடிக்க போறான் பிடிக்க போறான். பிடிச்சிட்டான். அப்புறம் அப்புறம் என்னடி நடக்குது? ஏய், எனக்கு என்னமோ இது நாடகமா தெரியல. நாம என்னமோ பொருளைய கிளப்பி விட்டத நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ உண்மையாவே லவ் பண்ணிருக்காடி. உனக்கு பைத்தியம் நீ? எனக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு. ஐ எம் சாரி, உங்க அப்பாவுக்கு பைத்தியம். எப்போல இருந்து? நீ பிறந்ததுல இருந்தா? என்னது? ஐ எம் சாரி, உங்க அப்பா பிறந்ததுல இருந்தா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் 7 மணி இருக்கும். ரவுடி ரங்கங்கிறவன் கத்தியும் கையுமா எங்க அப்பாவை தேடி வந்துட்டான். எதுக்கு? ஷேவ் பண்றதுக்கா? ஐயோ, கொலை செய்யறதுக்கு. அதாவது சதக் சதக்குன்னு குத்துறதுக்கு. குத்தினா? எவ்வளவு குத்து குத்தினா? எங்கெல்லாம் குத்தினா? அவனால குத்த முடியுமா? அதுக்குள்ள எங்க அப்பா உஷாராய் எழுந்து ஓடிட்டான். அவன் ஒரு ரவுடியா? கத்தியை யூஸ் பண்ண தெரியாதவன். அந்த காலத்து ரவுடிங்க கொலை செய்யறேன்னு சொன்னா சொன்னபடி செய்து காட்டுவாங்க தெரியுமா? சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. அவன் வந்து மிரட்டினானா, அதுல இருந்து சாயங்காலம் 7 மணி ஆனா போதும் அந்த ரவுடி பயத்தினால எங்க அப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கையில கிடைக்கிறவங்க எல்லாம் போட்டு உதவதேன்னு உதைக்கிறாரு. 8 மணி ஆனா மறுபடியும் சரியாயிடுறாரு. 9 மணி ஆனா தூங்கிடுவாரு. இந்த கேஸ் 7ல இருந்து 8 வரைக்கும் பைத்தியமா? ஆமா, இந்த ரவுடி ரங்க எங்க இருக்கான்ப்பா? அவன் மதுரையில இருக்கான். சார், இத பாருங்க, நீங்க எங்க அப்பா வியாதியை குணப்படுத்த வந்திருக்கீங்கிறது அவருக்கு தெரியவே கூடாது. ஏன்னா எங்க அப்பா தன்னை ஒரு பைத்தியம்னே ஒத்துக்க மாட்டாரு. எந்த பைத்தியம் ஒத்துக்கும்? நான் ஒத்துப்பனா? ஒத்துக்க மாட்டீங்க? நீங்க ஒத்துப்பீங்களா? நான் மட்டும் ஒத்துக்கோனா? என்ன நீங்க? எங்க அப்பா வந்துட்டாரு. அப்பா அப்பா, எங்க அப்பா. யார் இது பலகீனமா நோயாளி மாதிரி நிக்கிறாரு? இல்லப்பா, அவர் டாக்டர். டாக்டரா? அப்படின்னு ஒரு போர்டு எழுதி கழுத்துல தொங்க விட்டு சொல்லு. இல்லன்னா எவனாலும் பார்த்தா சீக்காளி நினைச்சு ஜெனரல் ஹாஸ்பிடல்ல தள்ளிடுவான். ஐயோ பாவம், பைத்தியம் பைத்தியம். யாரா பைத்தியம்? நான் தான். அதானே கேட்டேன், நீதான் பைத்தியமா இருக்கணும். பைத்தியம் எல்லாம் என் வீட்டுக்கு ஏன் வந்தது? ஒண்ணு இல்ல சார், உங்க மகளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக வருது. வைத்தியமா? இப்ப என்ன ஆச்சுப்பா? ஒண்ணு இல்ல. வைத்தியம் சொல்றீங்க? பேசாம இருக்கணும். என்ன இது? அப்பா அப்பப்பா, 2 வருஷமாவே எனக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி வருதுப்பா. 2 years ஆவா? ஆமாப்பா. சீக்கிரமா என் மகளை டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். லேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல, லேட் பண்ணல சார். உங்களை மாதிரி நல்ல மனசு ஊர்ல இருக்கிற அப்பனுக்கெல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சார். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு இல்ல, அழட்டி கூடாது. சார், டிஃபன் ரெடி. சரி, எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேல எடுத்து வைடா. டாக்டர் வாங்க டிபன் சாப்பிடுவோம். என்ன டிபன் போட்டுக்கலாம்னு தெரியல. பஜ்ஜா இருக்கும் இல்லன்னா சொஜ்ஜா இருக்கும். எந்திரிங்க. வாங்க டாக்டர். ஐயோ, 7 அடிக்க இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. ஐயோ பாவம், யாரு பெத்த பிள்ளையோ இந்த டாக்டர். நான் இப்படாத பாடுபட போறாரு.